இனிய வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எக்ஸலில் எவ்வாறு ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மட்டை உருவாக்குவது என பார்க்க இருக்கின்றோம். முதலில் நீங்கள் பிளாங்க் ஒர்க் புக் என்பதை தெரிவு செய்யுங்க. அங்கே போய் பாருங்கள். ஒரு மெனுவிலும் நமக்கு இந்த ஃபார்ம்ன்றது காணப்பட மாட்டாது. நாம் விசேடமாக அதனை எடுத்தல் வேண்டும். நீங்கள் அதற்கு ஃபைல் எனும் பகுதிக்கு செல்லுங்கள். அதில் ஆப்ஷன் எனும் பகுதியை தெரிவு செய்யுங்க. பாருங்கள், நான் செய்வதை பாருங்கள். அங்கு குயிக் ஆக்சஸ் டூல்பார் என்பதை தெரிவு செய்யுங்க. அதில் பாருங்கள் பாப்புலர் கமாண்ட்ஸ்ன்றது இருக்குது. பாருங்கள், அந்த பகுதியினுள் சென்று ஆல் கமாண்ட்ஸ் என்பதை தெரிவு செய்யுங்க. அங்கே அந்த எழுத்து வரிசையில் F வரிசையில் நீங்கள் தேடுங்க. அதில் ஃபார்ம் என்பது இருக்கும். அதை தெரிவு செய்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். நான் செய்வதை பாருங்கள். ஆட் பண்ணி ஓகே பண்ணுங்க. இப்போ பாருங்கள், அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நமக்கு அந்த ஃபார்ம் என்ற பகுதி காணப்படும். அதை கிளிக் செய்து பாருங்கள். இவ்வாறு ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். அதை க்ளோஸ் பண்ணுங்கள். முதலில் நாம் எமது அந்த டேட்டா என்ட்ரி பகுதியில் நம்ம ஒரு தலையங்கத்தை கொடுத்தல் வேண்டும். இப்போ சீட் என்ற பகுதியில் பாருங்கள், நான் ஒரு ஹெடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் ரீநேம் கொடுத்து கொள்ளுங்கள். அதே போல் அந்த காலம்ஸ்லேயும் ஒவ்வொரு காலம்ஸ் ஏபிசி காலம்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வித் அளவுகளை மாற்றிக்கொண்டு நீங்கள் உங்கள் தரவுகளுக்கேற்ற ஹெடிங்களை நீங்கள் பதிவிடுங்கள். நான் ஒரு வகுப்பறையின் மார்க் ஷீட்ன்றதை நான் அடிக்கின்றேன். பாருங்கள், டைப் செய்கின்றேன். உதாரணமாக கிரேட் 11 என்ற ஒரு கிளாஸ் மாணவர்கள் இன்டெக்ஸ் நம்பர் நேம் குறிப்பாக 5 பாடங்கள் நான் அதை டைப் செய்கின்றேன். பாருங்கள், அவ்வாறு நீங்கள் டைப் செய்த பின்பு கண்ட்ரோலுடன் T-ஐ கொடுங்கள். உங்கள் கீபோர்டில் உள்ள கண்ட்ரோலுடன் T-ஐ கொடுங்கள். அங்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று தோன்றும். அதில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்யாமல் அதை டிக் செய்து ஓகே செய்யுங்கள். பாருங்கள், நான் செய்வதை. இப்போது பாருங்கள், அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஃபார்ம் என்பதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபார்மில் பாருங்கள், நீங்கள் கொடுத்த ஹெடிங் எல்லாம் அங்கே தெரியும். இப்போ நீங்கள் தரவுகளை இலகுவாக பதிந்து விட்டு நியூ என கொடுத்தால் அடுத்த தரவுக்கு ரெடியாகிவிடும். அதே போல் ஃபிண்ட் ப்ரிவியூ, ஃபிண்ட் நெக்ஸ்ட் என்பதெல்லாம் நீங்கள் தெரிவு செய்து அடுத்தடுத்த பகுதிகளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே போல் முன்னுக்குள்ள பகுதி அல்லது கீழுள்ள பகுதியை நீங்கள் டெலிட் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த ஃபிண்ட் ப்ரிவியூ என்பதை கொடுத்து நீங்கள் டெலிட் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு தரவுகளை பதிவதற்கு இது மிகவும் இலகுவான ஒரு முறையாகும்.
சரி நண்பர்களே, இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.